உயிரினங்களில் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்மை நோயிலிருந்து தற்காத்து கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும், அம்மை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன என்பது குறித்து பேச தொற்றுநோய் மருத்துவ நிபுணர் சுரேந்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். இந்த அம்மை நோய் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது கோடை காலத்தில். இதுக்கான தடுக்க வழிகள் என்னென்ன அறிகுறிகள் சார்? அம்மை நோய் அப்படின்றது சிக்கன் பாக்ஸ், இது நம்ம வாரிசெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சென்னையில் கூட சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய கேசஸ் நம்ம ஓபியில் பார்க்குறோம். ஸோ அம்மை நோயோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, இது பொதுவாக ஃபீவர் ஜுரத்தில் ஆரம்பித்து முகம் மற்றும் நெஞ்சு பகுதி இல்லை பின்பகுதிகளில் ரேஷஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல தண்ணி கோர்த்துருக்கிற மாதிரி ரேஷஸ் அங்கே அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அது ஃபஸ்ட்டு மெதுவாக ரெட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நீர் கோர்த்த மாதிரி ரேஷஸ் இருக்கும். அது இட்சிங்காக இருக்கும், அரிப்பு தன்மை ஏற்படுத்தக்கூடிய ரேஷஸ் கூட இருக்கலாம். இந்த ரேஷஸ் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜுரம், அது மட்டும் இல்லாமல் தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, இது மாதிரி சிம்டம்ஸ், அப்புறம் சிவியர் பாடி பெயின், தலைவலி, இது மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கு வரும். இந்த அம்மை நோய் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி சிம்டம்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள ஐசோலேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்கள்ட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக இது பரவிடும், ஜஸ்ட் காற்றுலேயே பரவிடும். இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு வந்தாலே எல்லாத்துக்குமே பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த அம்மை வைரஸ்க்கு. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு வேக்சினேஷன், தனிமைப்படுத்தி இருக்கிறது, இது ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாதிக்கப்பட்ட நபர்கிட்டேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்குன்னா அவங்க வீட்டில் மற்றவங்களுக்கும் இது பரவக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி தற்காத்துக்குள்ள என்ன சார் பண்ணணும்? அதுதான், இப்போ ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த இன்னும் அந்த அவங்க கூட இருக்கிற பர்சனுக்கு இதுக்கு முன்னாடி அம்மை நோய் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அம்மை நோய் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை அந்த கூட இருக்கிறவங்க ஆல்ரெடி தடுப்பூசி எடுத்திருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு இம்யூனிட்டி இல்லாத போது ஜஸ்ட் காற்று மூலமாகவே அவங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வீட்டில் யாருக்காச்சும் அம்மை நோய் இருக்குன்னா கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸ் போய் பார்க்கணும். அப்போ அவங்க வேக்சின்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. இமீடியட்டாக நம்ம வேக்சின் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நோய் வராமலே நம்ம தடுத்துக்கலாம். பட் லேட்டாக போனாலும் நமக்கு அது அந்த டைம் கட் ஆஃப் இருக்குது, அதுக்குள்ளார நம்ம டாக்டர்ஸ் போய் பார்த்தா தான் அவங்க வேக்சின் கொடுக்க முடியும். இப்போ ஒரே ரூமில் தனித்தனியாக இருக்கிறதுனாலையும் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் காற்றுலேயே பரவக்கூடும். ஏதோ ஒரு சான்ஸில் அந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பட் என்ன பண்ணலாம், யாருக்காச்சும் அம்மை நோய் வந்துச்சுன்னா அவங்க சிங்கிள் ரூமில் வெல் வென்டிலேட்டட் ஏரியாவில் அவங்கள நம்ம தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சார், அம்மை நோயிலிருந்து விலகிறதுக்கு என்னென்ன மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கணும்? இப்போ கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனைக்கோ இல்லை வேற எங்கேயும் போவாங்க, வீடுகளில் இருந்தபடியே சிகிச்சை இருப்பாங்க. அது மேற்கொள்ளலாமா? அது சரிதானா? இப்போ அம்மை நோய் அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்தால் மைல்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே அம்மை நோய் அடல்ட்ஸ், அதாவது பெரியவங்களுக்கு வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மை நோய் ஒரு 45 வயசு 50 வயசு பர்சனுக்கு வருது, அவங்களுக்கு ஏதாவது சுகர் ப்ரெஷர் இருக்குது, அந்த ஏஜஸில் வரும்போது அவங்களுக்கு நிமோனியா தாக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளை காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ பொதுவாகவே அம்மை நோய் நம்ம வீட்டிலே மேனேஜ் பண்ணிக்கிறத விட கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க ஆன்டி வைரல் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அந்த வைரஸோடைய தாக்கம்ன்றது அதிகமாக இருக்கும், ரெக்கவரியும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அவங்க மேற்கொண்டு எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கணுன்றதுக்கான வழிமுறைகளும் சொல்லுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த லீஷன்ஸில் இன்ஃபெக்ட் ஆகிடும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்றதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு சாப்பாடு முறைகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. தடுப்பூசி ஒன்று தான் இந்த அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கான வழி. பட் அம்மை நோய் இருக்கும்போது நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஈஸியாக செரிக்கக்கூடிய சாப்பாடுகள் சாப்பிட்டுக்கலாம். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்லாம். நிறைய ஹைட்ரேட் பண்ணணும், இளநீர் குடிக்கலாம், தண்ணி குடிக்கணும், ஜூஸஸ் குடிக்கலாம். ஸோ ஹைட்ரேஷன், நீர் சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். சார், இப்போது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது குழந்தையாக இருக்கும்போது அது என்ன மாதிரியான சிவியர் கேஸாக இருக்கும்? நம்ம எப்படி சார் அதுன்னு தற்காத்துக்கிறது? இப்போ குழந்தைகளுக்கு அம்மை நோய் வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஏன்னா அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இச்சிங், அரிப்பு அதிகமாக இருக்கும். அவங்க நல்லா சொரிஞ்சு விட்டுருவாங்க. அப்படி பண்ணும்போது அங்கே அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸோ அந்த வைரஸோடு சேர்த்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது அது ரத்தத்தில் கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், லோக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இல்லை குழந்தைங்களுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ், இல்லை மூளை சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ், இல்லை லங் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி அரிச்சு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது தீராத வடுவா, ஸ்கார் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த தழும்புகள், இது அம்மை நோய் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அது போகிறதுக்கு? மோஸ்ட்லி நம்ம தழும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லீஷன்ஸ் தானாகவே நம்ம ஒன்றுமே பண்ணாமல் விட்டாலே ஒரு 5 to 7 days அதுவே அமுங்கி அது மறைஞ்சிடும். ஆனால் அந்த காயங்கள்
டோட்டலாக அந்த தழும்பு மாறுறதுக்கு கொஞ்சம் வாரங்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும். பட் அந்த ரேஷஸை நம்ம சொரிஞ்சு விட்டுட்டோம், அது நிறைய புண்ணாயிடுச்சு, அது மேலே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது தீராத தழும்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தோல் மருத்துவர்கிட்ட அணுகி இதை என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பட் அந்த அளவு போகாமல் இருக்கிறதுக்கே நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த தடுப்பூசி பற்றி சொன்னீங்க, அது யார் வேணாலும் போட்டுக்கலாமா சார்? வராதவங்களும் போட்டுக்கலாமா முன்னெச்சரிக்கையா? தடுப்பூசி மெயினாக வராதவங்க தான் போடணும். ஸோ இப்போ யாராவது தடுப்பூசி கேட்டு வந்தாங்கன்னா நம்ம 2 கேள்வி கேட்போம். ஒன்று, இதுக்கு முன்னாடி அம்மை வந்திருக்கா, அப்படி வந்திருக்குன்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இல்லை அவங்க ரத்தத்தில் அம்மை வந்து போனதுக்கான இம்யூன் சக்திக்கான அறிகுறி இருக்கா, அதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தடுப்பூசி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அம்மை நோய் எங்கே பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்னால் ப்ரெக்னென்ட் மதர்ஸ், இப்போ மாசமாக இருக்கிறவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பாதிப்பாகும். ஏன்னா அது தாய்க்கும் பாதிப்பாகும், அது குழந்தையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அம்மை வரலை அப்படின்னாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி அம்மைக்கான தடுப்பூசி எடுக்கலைனாலோ அவங்க கண்டிப்பாக தடுப்பூசி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அம்மை தடுப்பூசி எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா சில பாப்புலேஷன்ஸ்க்கு அது கொடுக்க மாட்டோம். இம்யூன் சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அது கொடுக்க மாட்டோம். ஸோ டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது. அம்மை நோய் தொடர்பான உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார்.